டேஸ்டியான சிக்கன் கீமா பரோட்டா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் சிக்கன், மஞ்சத்தூள், தேவையான உப்பு, தண்ணி சேர்த்து வேக வச்சு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், புதினா, கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணி அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்கி அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து ஃபைனாக சாப் பண்ண புதினா, கொத்தமல்லி, ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதோட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கீமாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ நம்ம கீமா ரெடி ஆயிடுச்சு. 5 உருண்டைகள் வர மாதிரி மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை சேர்த்து பூ மாதிரி ஃபோல்டு பண்ணி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது தெரியாதவங்க இன்னொரு மெத்தடில் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அது மேலே இன்னொரு உருண்டையை வச்சு நல்லா ஓரங்களை அழுத்தி விட்டு ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு சூடான பின்னாடி நம்ம தேய்ச்சி வச்சுருக்க இந்த பரோட்டாவை சேர்த்து ஆயில் சேர்த்துட்டு முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கீமா பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பீஸா கட்டில் கட் பண்ணி பட்டர் தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்